அழகாதான் இருக்கு. அழகி பேசு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நாங்க வந்து பார்த்தா நானும் மீரா வந்து காசு vlog. அது சொல்லு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீடேக் என்ன எப்படி பண்ற? இது வந்து எதுக்குன்னா என்ன டார்ச்சர் பண்றதுக்காக இது. சரி திங்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlogனா, நானும் மீரா வந்து காசிமேடுக்கு போயிட்டு மீன் இறாலாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ் இறாலாம் வந்து நம்ம சமைக்க போறோம். சரி, நவீன் வந்து முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கீரை இது மாதிரி ஈஸியான வேலைலாம் நவீன் தான் செய்வாங்க. இந்த மாதிரி கஷ்டமான வேலைலாம் நவீன் தான் செய்வாங்க. அந்த சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி ஈஸியான வேலை தான் நான் செய்வேன். ஆமா, துணி இவளே உட்கார்ந்து கையில வாஷிங் மிஷின்ல துவைக்க போறேன். சரி உட்கார்ந்து வாய் பேசுறது உனக்காக ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். ஜூஸ் குடிச்சிட்டா? நீ குடிச்சிட்டு வச்சிருக்கேன்னு சொல்லு. அப்படியே குடிச்சிட்டியா? டம்ளர்ல ஊத்தி தரவா? எதுக்கு டம்ளர்ல ஊத்திட்டு? அப்பா டயர்டா இருக்கு. காலைல 4:30 மணிக்கு எழுந்து போயிட்டு வந்தது. அது போயிட்டு வந்தது கூட டயர்டா. அந்த மீனெல்லாம் கழுவி அதை ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்றதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா, அரிசி ஊற வச்சுட்டு பருப்பு வேக போட்டுட்டு வேற வெரைட்டின்னு நினைக்கிறேன். அப்படியே கீரை ஆஞ்சிட்டு இருக்கோம். அப்படியே டீ ஆன் பண்ணிட்டு. வில்லேஜ் குக்கிங் சேனலா 2 வாரமா வீக்கா சிறப்பா போயிட்டு இருக்கு. போன வாரம் நல்லா சுத்தியாச்சு. இந்த வாரம் என்ன ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டு நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு. சரி, காலையில தூக்கம் கிடைக்குமா? நான் நைட்டு ஐயோ இது வேற வலிக்கிட்டு போகுதுடி. அந்த நைட்டே சொன்னேன் வேணாமா. நாங்க நேற்று பிளான் பண்ணோம் ஆக்சுவலா போலாம்னு சொல்லிட்டு காசிமேடுக்கு. ஆனா நைட்டே சொன்னேன், சரி வேண்டாமா உனக்கு டயர்டா இருக்குன்னு தூங்க. நீ தான் காலைல அலாரம் வச்சு எனக்காகவா? கடவுளே, என்னடி பண்ணி வச்சிருக்க? நல்லா இல்லையா? இதுதாண்டி போடணும். இங்க பாருங்க, எந்த ஊர்லயாச்சும் இது மாதிரி ஒரு இத்தனை இடத்துல எல்லாம் பிச்சை போட்டு இலசா இருக்கிறதெல்லாம் கீழே போட்டு தக்காளி புண்டை இதை தாண்டி போடணும். என்னடி பண்ற? அப்படிதான் எல்லாத்தையும் முடியும். எவ்வளவு கிரீனரி, எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இத வந்து போடாம முட்டி போறதெல்லாம் உருவி போட்டு நீ ஒழுங்கா பாக்குறேன்னு செக் பண்ண. நீ போடு. இன்னைக்குன்னு பார்த்துதான் எங்க தெருவுல வந்து ரோடோ ஏதோ இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வீட்டுல ஆனா ஒரே சவுண்டா இருக்கா, சொல்ல முடியல. இப்ப அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல தான் நான் இப்ப வீடியோவே எடுக்கணும். ரொம்ப சவுண்டா இருக்கு. நாங்க பேசுறதே உங்களுக்கு கேட்டா அப்படி இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து மீன் பொழிச்சது பண்ண போறோம். சரி, அதுக்கு வந்து எண்ணெய் ஊத்தி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மீனை ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணிட்டு தானே வாழையில வைக்கணும். தவால தானே ஃப்ரை பண்ணணும். வானலையா வச்ச? தவாலையா ஃப்ரை பண்ணணும்? லூசே, கல்லுல தான் பண்ணணும். தெரியலனா தெரிஞ்சவங்கள கேட்கணும். இதுலதான் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இலையில வைக்கணும். எனக்கு எண்ணெயில போட்டு பொரிப்பாங்களா? சரி, அது கூட இதுல தானமா பண்ண முடியும். வானல்ல என்ன குழம்பா தலைக்கு போற? ஏய், நீ இதுலயே பண்ணு. வேற மாதிரி பண்ணலாம். இது வந்து எங்க போட்டு பாட்டுக்குள்ள ஊறிச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன நல்லா போட்டியா? என்ன நல்லா ஊத்தி போடு. ஒண்ணே போட்டு எடுத்துக்கலாமோ? ஒண்ணு இல்ல வேணாம், ஏன்னா ஆஃப் பாயில் தானே பண்ண போறோம். ஆமா, நம்ம இன்னொரு டைம் இலையில வைக்க போறோம்ல. எல்லாத்துக்கும் இல்லடி, இடம் இருக்காதோன்னு பார்த்தேன் நானு. கொஞ்சம் பெருசா இருக்குல்ல மீன். இது மீன் வந்து வச்சிருக்கோம். சூடு எரிச்ச கல்ல எண்ணெய் போடு, தீஞ்சிரும். எண்ணெய் இது பத்தாது, எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க. வாவ், சாப்பாடு வச்சுட்டேன். கீரை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எறா மீன் ஃப்ரை பண்ணணும். டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். எண்ணெய் நிறைய போடுமா கீழே.
50% குக் ஆகிட்டு இருக்கோம்ல போதும். அதுல குக் பண்ணணும்ல, அப்புறம் ஜூசினஸ் போயிடும். ஜூசினஸ் நீ அதுக்குள்ள சிம்ல வச்சுட்டு வாழையில ரெடி பண்ணு. ஆஃப் பண்ணு. டக்குன்னு வெந்துருச்சுமா. ஒரு வேலை கொடுத்தோம் பத்தியா, ஸ்கொயர். நமக்கு என்ன வருமோ அதான் நம்ம பண்ணணும். ஒரு இலைய கட் பண்ணது ஸ்ட்ராங் ஆகலையா? அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீக்கிரம். மீன் எடுத்து வந்து இத வச்சுக்குவோம். எங்களுக்கு தெரிஞ்சது செய்யறோம். இது ஏதாச்சும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நாங்க கமெண்ட்ல. அப்புறம் நாங்க அடுத்த வாட்டி போகும்போது பாத்துக்கலாம். இப்ப நான் கிரேவி பண்ணி வச்சிருக்கேன் இதுல அப்ளை பண்றதுக்காக. இது இந்த பேஸ்ட் மாதிரி சொல்லிருக்கேன். இதுல தக்காளி, வெங்காயம், அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர் இதெல்லாம் போட்டு கிரேவி பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம இது மேல அப்ளை பண்ணிக்கலாம். மாதிரி அவ்வளவுதான். இதை மடிச்சுட்டு இது மேல ஒரு இலைய வச்சு அது கட்டிடு. என்ன பண்ணணும்னா நம்ம 2 பார்சல் பண்ணியாச்சு. சின்ன மீன் எனக்கு பெருசு நான் சரியா அப்படிதான் சொல்லுவா. ஆனா தின்னுட்டு இதுல பிச்சுவா. சரி போடுமா. என்ன ஊத்துனுவா நீ பாரு. வெறும் இலைய வெறும் இது வச்சுனா தீஞ்சிருமா. ரெடி ரெடி. உனக்கு எதுக்கு டெம்ப்டேட்டிங்கா இருக்கு? எனக்கு தானடி சொன்ன. இதெல்லாம் கிளீன் பண்ண. ஐயோ சாப்பிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சு நீ எல்லாம் பண்ணு. நான் சாப்பிட்டு தூங்கிடுவேன். செம பசி எடுக்குது. பசி எடுக்குது, எனக்கு தூக்கமும் வருது. இப்ப இங்கெல்லாம் யாரு கிளீன் பண்ணா? பாருங்க, நான் கீரை ஆஞ்சிருந்த இடம் எப்படி இருந்து தெரியுமா? நான் தான் எல்லாம் எடுத்து பெருக்கி கிளீன் பண்ணேன். vlog எப்படியும் ஒரு 40 நிமிஷம் வரும் போல இருக்கு. உன் மூஞ்சி யார் பாப்பா வளரல? நான் அதுக்குதான் பேசாம இருக்கேன். சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் டைகர் ப்ரான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ரொம்ப ஆவலா இருக்கு. எல்லாம் செஞ்சு முடியுமா? நம்ம சாப்பிடும் போது காமிச்சிக்கலாம். ஓகே பாய். ஓகே சாப்பிடுறியாமா? உனக்காக நான் விருந்து ரெடி பண்ணிருக்கேன். சாப்பாடு கறி குழம்புல கீரை தான். கீரை ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு வச்சாச்சு. இது ஷீலா மீன் ஒரு மாதிரி அது உடஞ்சிடும். அது ஷீலா மீனோட இதுதான், அது உடையும் தான். இது பிரான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் டுடே ஸ்பெஷல் இந்தா ஊத்திடுறேன். நவீனுக்கு எப்பவுமே நான் சாப்பாடு பரிமாறினாதான் ரொம்ப பிடிக்கும். இல்ல எப்பயுமே நாங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் நான் பக்கத்துல உட்காந்து பரிமாறிட்டு பக்கத்துலயே உட்காந்து. ஆமா, இந்த உன்னோட பெரிய ப்ரான் அது சுருங்கிடுச்சுடி எண்ணெயில போட்டு. கட்டு.
லீவ் நாள்ல எங்களுக்கு இப்படிதான் போகும். சமைச்சு சாப்பிட்டு அந்த நாள் ஓடிடும். அதான் ஒரு நாள் தானே நல்லா சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட காட்டுறேன். எனக்கு ஒரு ஹாப்பி அவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்தேன்ட்டு. ஏன்னா ஒரு காலைல சாப்பிடாம கூட ஆபீஸ் ஓடிடுவாங்க. இந்த நாள்ல தான் நல்லா சாப்பிடுவாங்க வீட்டுல இருக்கும் போது தான். ஐயோ ஆவி பறக்குது சுட சுட. சூடா இருக்கா? பொறுமையா பொறுமையா கை சுட போகுது. கை சுட போதுமா? சுட போகுது. சரி இரு வெயிட் பண்ணு. வெயிட் எடுத்துட்டேன். சாப்பிடு. நாக்குல எச்சு ஊறுது போல. சரி சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உண்மையாவே கேமராக்காக சொல்லல. நம்ம ஆல்ரெடி அதை ஃப்ரை பண்ணோம்ல, மறுபடியும் இந்த ஸ்டஃப் வச்சு இலையில போட்டு கட்டினதுக்கு அப்புறம் மீனோட கறி நல்லா வந்து சாஃப்டா இருக்கு. நல்லா உள்ள அந்த இது இறங்கிருக்கு. சரி ஓகே, நானும் சாப்பிட போறேன். சாப்பிடுற நேரத்துல வீடியோ எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் நிம்மதியா சாப்பிட முடியும். நல்லா சாப்பிட்டு நாங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டோம். சாப்பிடும் போது வீடியோ. எங்க மேடம் கிளம்புறீங்க? கடைக்கு. யார் கூட போறீங்க? எதுக்கு போறீங்க? ஷாப்பிங். நல்லா பாருங்க மக்களே, இன்னைக்கு எனக்கு வீக் ஆஃப். நான் வீட்டில் இருக்கேன். அவ ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பொண்ணு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி ரிலையன்ஸ் போறேன்டி, ஷாப்பிங் போறேன், நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். கூப்பிட்டோடனே மேடம் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆக்சுவலா அவ ரொம்ப நாளா 2 வருஷம் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கா. சரி கூப்பிட்டா எப்படி போகாம முடியும்? போய் 1.5 மணி நேரம் தான் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுவேன். எவ்வளவு நேரம்? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் இல்ல, மணி 6 போகுது. 8 மணிக்கு கடை க்ளோஸ் பண்ணாங்க. 8 மணிக்கு உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க, வெளியே போ அப்படின்னு. அது வரைக்கும் இருப்ப நீ இருக்கேன். நீ வெளில கிளம்புனே நானும் கிளம்பிடுவேன். நானு வந்தா எனக்கு ஏதாவது வாங்கி தருவியா சொல்லு. அப்போ நான் வரமாட்டேன். ஏண்டி போயிட்டு மழையில நனைஞ்சுன்னு வந்திருக்க? நீ போகும்போது நல்லா சூரிய வெளிச்சமா இருந்துச்சு. இப்ப சூரியன் மறைஞ்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இதான் உங்க ஊர்ல சீக்கிரம். நான் எங்க போனேன்? நான் எங்கேயுமே போல, வீட்டுலதான் இருந்தேன். உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கு. தின்றது உனக்கு பிடிச்சதாவே பண்ணு. சரி வா சாப்பிட்டு. உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். போயிட்டு கண்டுபிடி. நீ கெஸ் பண்ணு பாப்பா. ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸா? யாரு உனக்கு? உனக்கு எதுவும் பிடிக்காது, நான் எல்லாம் தின்னுவல்ல. ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். மாசா? அது மாசம் வாங்கினது. கிளாஸ் கொடுத்தாங்க, கிளாஸ் ஃப்ரீ. நல்லா இருக்குல்ல? அதான் வாங்கின மாசா தான். ஆமாடி, குடிக்க மாட்டேன். நான் குடிச்சிட்டு கொஞ்சம் வச்சிருக்கேன், நீ வேணா குடி. என்ன ஐஸ்கிரீம் அது? அருண் ஐஸ்கிரீம்.
நீ நினைக்கிற மாதிரி ஐஸ்கிரீம்லாம் இல்ல, அதுல சின்ன சின்னதா தான் இருக்கும். அதான் பைட்ஸ் தானே, என்ன தயிர். குல்ஃபி எனக்கு. அப்ப எனக்கு வாங்கி வர வேண்டியதானே. உனக்கு பிடிச்சது அது இருக்கு பாரு. பைத்தியம். இதெல்லாம் எனக்கு தான், இது மட்டும் தான் உனக்கு சரியா? இது மட்டும் எனக்கு, மத்ததெல்லாம் உனக்கு. அவளை எத்தனை கொடுத்துட்டு காசு வாங்கி வந்துரும் கடையில. அதுதான் அது, இதெல்லாம் தொடக்கூடாது. சரி உள்ள வை அதையும். சரி சாப்பிடலாம். மழை வருது இப்போ, கரெக்டா வாங்கி வந்துட்டேன். தம்பி நீங்க நீ என்ன வாங்கி வந்த எனக்கு போனையா? என்னது அதைக்கிறேன் பாரு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. அங்க எவ்வளவு இருக்கு? வாங்கி வந்திருக்கேன், உளுந்து வாங்கி வந்திருக்கேன். நாளைக்கு இட்லி போறது மூஞ்சிலே துப்பிடுவேன். சரி ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? சரிம்மா, சரி சாப்பிடலாம். தின்றது இங்க பாரு, நைட்டு தின்றதுக்கு திரும்ப யாராவது கொஞ்சம் வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஃபுல்லா காலைல இருந்து இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம ஆக்சுவலா லீவ் டைம் இதான் பண்ணுவோம், வேற என்ன பண்றது. என்ன இன்னைக்கு மதியம் கொஞ்சம் கரண்ட் இல்லாம வெறுப்பேத்தி விட்டுச்சு. வீக் ஆஃப் கொஞ்சம். ஐஸ்கிரீம் சாப்பிடணும், மூடு வந்துச்சு. சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடு வா. மழை வருது, இன்னைக்கு சாப்பிடாத, நாளைக்கு சாப்பிடு, சளி பிடிக்கும். அப்புறம் காலையில சாப்பிடாத. காலைல ஏஞ்சி மூக்கு மூக்குலயே குத்திரும், பரவாயில்லையா? சரி பசிக்குது. சரி எடிட் பண்ண போறதுன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமா அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் இருக்கும், அதை கொடுத்துருங்க. நான் ஐஸ்கிரீம் போயிட்டு சாப்பிடுறேன். ஓகே பாய்.